வணக்கங்க. தீஷூஸ் குக் புக்கில் பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப ஈஸியாக அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் பர்ஃபெக்டாகவும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதுக்கு மாலாடுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆரம்பிக்கலாமா? முதல்ல லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை இங்கே அளந்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் சர்க்கரை, அதுக்கப்புறம் 1/4 கப் நெய். அதாவது நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளந்தாலும் அதில் 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. இந்த 1/4 கப் நெய்யோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அது நமக்கு லட்டு பிடிக்கும்போது தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2லேருந்து 4 ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போது லட்டு பண்ணுறதுக்கு முதல்ல இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டாம். மிதமான தீயிலே போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சூடு பண்ணால் போதும். அதாவது நமக்கு இது பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ தொட்டு பார்த்தா இது நல்லா சூடாயிருக்கு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே இந்த சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். இப்போ இது அரைச்சாச்சு. நம்ம என்ன தான் பொடியாக அரைச்சாலும் இந்த ஏலக்காவோட சின்ன சின்ன தூளெல்லாம் இருக்கும். அதனால் இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு சல்லடை வச்சு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இது இப்போ நல்லா சலிச்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்தது ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது இதே நெய்யில் பாக்கி இருக்க நெய்யும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா உருக்கி எடுத்துக்கணும். அதாவது நெய் நல்லா சூடாகணும். இந்த சூடான நெய்யை நம்ம மாவில் சேர்த்து பிசையும் போது நம்மளோட லட்டு நமக்கு கரெக்டாக பிடிக்க வரும். இப்போ இந்த மாவில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இந்த நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய்யை ஃபுல்லாக ஊற்றாமல் நான் கொஞ்சமாக பாக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யை சூடாகவே சேர்த்துருக்கோம். அதனால் முதல்ல ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நெய் ஒரு அளவுக்கு எல்லா பக்கமும் சேர்ந்ததுக்கப்புறமா தொட்டு பாருங்கள். உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு இருந்தால் நீங்கள் கையிலே பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவில் சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போது கையிலே பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த மாவை நல்லா அழுத்தி பிசையணும். சேர்த்துருக்க நெய் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். மாவு எங்கேயுமே ட்ரையாக இருக்கக்கூடாது. எல்லாமே நெய்யோடு கலந்து கரெக்டாக வரணும். கொஞ்சம் நேரம் அப்படியே அழுத்தி பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா மாவு கரெக்டாக வந்துடும். கட்டிகள் மாதிரி இருந்தால் கையில் லைட்டாக உடச்சி விட்டால் போதும். நான் இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சேன்னா கரெக்டாக இந்த மாதிரி நிற்கணும். ஒருவேளை அப்படி நிற்கலைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போ 1/4 கப் நெய்யே கரெக்டாக இருக்குது. இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். லட்டு பிடிக்க ஆரம்பிக்கும் போது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பிடிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லட்டுவோட ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். அதே டைம் உடையாமல் நமக்கு லட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சேர்த்த அளவுகளில் எனக்கு இந்த சைஸில் 14 லட்டு கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். நான் எடுத்த அந்த எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படவே இல்லை. 1/4 கப் நெய்யே கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி சர்க்கரையும் 1/2 கப்பு இதுக்கு ஸ்வீட்டு கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதே அளவுகளோடு பண்ணிங்கனாலே லட்டு பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம மாலாடு ரெடி ஆகிடுச்சு. இது நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச ஒரு ஸ்வீட் தான். அதனால் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 4-5 நாள் வரைக்கும் கூட கெடாமல் யூஸ் பண்ணலாம். அப்போது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க.